இன்றைக்கி என்ன ரெசிபினா முந்திரி பருப்பை போட்டு முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து முந்திரி பருப்பு கசகசா போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதில் தேங்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி மட்டும் சேர்த்துருக்கேன். இஞ்சி காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும், இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும், ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுறேன், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் பெப்பர். இது காரத்துக்கு வந்து பெப்பரும் பச்சை மிளகாய் மட்டும்தான். இதில் தேங்காய் கூட ஆட் பண்ணி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஒயிட்டாக கொஞ்சம் மஞ்சள் போடுறதுனால கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும். மஞ்சள் போடலைன்னா ஒயிட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி, ஏன்னா முந்திரி பருப்பு போடுறதுனால நம்ம கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிரேவி தான். ஆனால் தக்காளி எதுவுமே தேவையில்லை. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இஞ்சி பச்சை மிளகாலாம் அந்த வதக்குறோம்ல, அதுவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிரேவி. பாய்.